Disclaimer. இந்த வீடியோ எந்த லோன் ஆப், பேங்க் அல்லது ஃபைனான்சியல் சர்வீஸையும் ப்ரமோஷன் செய்யவில்லை. இது கல்வி மற்றும் பொது தகவல் நோக்கத்திற்காக மட்டும். இன்னும் நம்ம எல்லாம் முட்டாளா தான் இருந்துட்டு இருக்கோம். தப்பா நினைக்க வேணாம். இன்னும் நம்ம எல்லாம் இன்க்ளூடிங் மீ நம்ம எல்லாம் முட்டாளா இருந்துட்டு இருக்கோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஒரு குரூப் ஒன்று சுத்திக்கிட்டு இருக்கு. இன்னும் அம்மா சாமி வந்துட்டு என்ன பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி தான் இதெல்லாம் பார்க்கும்போது இருக்கு. ஏன் இவ்வளோ தூரம் இவ்வளோ ஸ்ட்ராங்கா இவ்வளோ பெரிய வார்த்தையை இந்த இடத்துல வைக்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ இந்த மெசேஜை படிக்கும் பொழுது என்ன பார்த்தா என்ன பைத்தியக்கார மாதிரி தெரியுதா, இல்லை என் நெத்தியில் ஏதாவது இழிச்சு வாயின்னு ஏதாவது எழுதி ஒட்டியிருக்கா அப்படின்றது எனக்கு இதை பார்க்கும் பொழுது வந்துச்சு. அதை தான் உங்க முன்னாடி கொண்டு வந்துட்டேன். இன்னும் இந்த பைத்தியக்காரத்தனத்தை நம்பிக்கிட்டு எத்தனையோ பேர் இந்த மாதிரி விஷயங்களுக்குள்ள போய் மாட்டிக்கிறாங்க. நான் இங்கே 7 நாள் அப்ளிகேஷன் 8 நாள் அப்ளிகேஷன் இல்லை வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் அதிகமாக தராங்க, இல்லை கலெக்ஷன் வந்து வீட்டில் சத்தம் போட்டு போகிறோம், அந்த ஒரு எந்தையுமே பேச போகிறது கிடையாதுங்க. நான் இங்கே பேச போகிறது என்னன்னா, அதாவது சைடில் பாருங்க, JD GOSVC இதுல இருந்து எனக்கு ஒரு மெசேஜ் வருது. என்ன மெசேஜ்னா, கங்க்ராச்சுலேஷன், யுவர் ரீசெண்ட் ரீசார்ஜ் ஹாஸ் பீன் அன்லாக்டு டு எ ஃப்ரீ அப்படின்ற மாதிரி வந்துட்டு 18 மந்த், அதாவது நம்ம வந்து ரீசார்ஜ் பண்ணதுனால ஒரு விஷயம் அன்லாக் ஆயிடுச்சா ஆஃபர் வந்துட்டு, அதுல 18 மந்த் கூகுள் ஜெமினி ப்ரோ பிளஸ் வந்துட்டு நமக்கு கொடுக்குறாங்களாம். ஸோ கூகுள் ஜெமினினா என்ன, AI டூல் தான். அதுல கிட்டத்தட்ட வந்துட்டு இதனுடைய ஒர்த் என்னன்னா 35,100 ரூபா வருது. இதுல கிட்டத்தட்ட 2000 ஜிபிக்கு மேல கிளவுட் ஸ்டோரேஜ் வந்து நமக்கு கொடுக்கறதா சொல்றாங்க. இது நோ எக்ஸ்ட்ரா சார்ஜ், அதாவது நோ எக்ஸ்ட்ரா காஸ்ட் அப்படின்றது வந்து தெள்ள தெளிவா இதுல சொல்லிட்டாங்க. ஆக்டிவேட் யுவர் ஆஃபர் நவ் அப்படின்றத வந்துட்டு இதுல கொடுத்துட்டு, இதுல என்ன போட்டிருக்காங்கன்னா, ஒரு லிங்க் அப்படின்றத ஷேர் பண்ணிட்டு அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா TNC அப்ளை அப்படின்றது, அதாவது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்ளைடு அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் என்ன, அப்ப நீ வேற யாரையோ பத்தி பேச வரியா அப்படின்னு கேட்டீங்கன்னா, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்னா என்ன, ஒரு லோன் கொடுக்க போறாங்கன்னா அந்த லோனுக்கு வந்துட்டு பெரிய லிஸ்ட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு கார்பரேட் கம்பெனியும் அவங்க வந்துட்டு எல்லாத்தையுமே எலாபரேட்டா இந்த இடத்துல சொல்லிட்டு இருக்க, நான் ஒரு பெரிய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துறேன், அதை போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடிய விஷயங்கள் தான். ஸோ நான் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இல்லை பார்த்தீங்கன்னா டிஸ்க்ளைமர் ஒன்று கொடுத்துருப்பேன் ஃப்ரண்ட்லேயே, அது நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ வந்துட்டு முழுக்க முழுக்க எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான், எதையும் ப்ரொமோஷன்லாம் அப்படின்றது கிடையாதுன்னு சொல்லியிருப்பேன். இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா, அதாவது வந்துட்டு முக்கியமா நம்ம சொல்றதை விட்டுருங்க, ஒரு கம்பெனி சொல்றாங்க அப்படின்னு எதுக்காகனா, இந்த மாதிரிலாம் இருக்குன்னு வந்துட்டு சொல்றாங்க. நாங்க வந்துட்டு இப்படிலாம் இருக்கு, உனக்கு டைம் இருந்தா படிச்சு பார்த்துக்கோ அப்படின்றத சொல்றாங்க. நம்ம ஃபுல் லிஸ்ட்டை முன்னாடி காமிச்சிட்டோம், நம்ம ஒன்றும் மறைக்கல. மற்றவங்க மாதிரி ஒரு செகண்ட்ல இப்படி காட்டிட்டு வரல, நான் பேசுறதே அதுல இருக்கும். அதனாலதான் அவ்வளவு ஓப்பன் அப்ப நான் அதை வச்சிருக்கிறேன். ஃபினான்ஷியலா ரெஸ்பான்சிபிலிட்டி முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ அடுத்த ஒரு மெசேஜ் சைட்ல பாருங்க. இந்த ஒரு, அதாவது இப்போ ஒரு ஸ்கிரீன்ஷாட் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஸ்கிரீன்ஷாட்டை எடுத்துட்டு போயிட்டு நான் என்ன செஞ்சேன்னா, ஸோ வந்துட்டு ஜெமினி கிட்டே கேட்டேன். அதாவது ஜெமினி இருக்கு பாத்தீங்களா, அந்த ஜெமினி கிட்டே போய் கேட்டேன். அதாவது என்னன்னா, இந்த ஒரு மெசேஜ்ல உனக்கு அனுப்பியிருக்கிறேனே இதெல்லாம் உண்மையா அப்படின்றத கேட்ட உடனே அது என்ன சொல்லியிருக்குன்னா, எச்சரிக்கையாக இருங்கள், இது ஒரு மோசடி ஸ்கேம் செய்தி, இதை நம்ப வேண்டாம் அப்படின்றத தெள்ள தெளிவா சொல்லிச்சு. நீங்களே பாருங்க. அடுத்தது இது எப்படி உறுதி செஞ்சேன்னு சொல்லுது பாருங்களேன். அதாவது வந்துட்டு 18 மாசம் இலவசமாக கூகுள் ஜெமினி ப்ரோ பிளஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 35,100 ரூபாய் மதிப்புள்ளது. இது நம்பகத்தன்மையாக இல்லை. 35,000 ரூபாய் மதிப்புள்ளது எப்படி வந்துட்டு ஃப்ரீயா கொடுக்க முடியும்? 35,000 1 ரூபா 2 ரூபாய், நான் பண்ற 300 ரூபாய் ரீசார்ஜுக்கு இங்க 35,000 ரூபாய் ஃப்ரீயா கொடுத்துருவாங்களா? ஸோ மைண்ட்ல வச்சுக்கோங்க. அடுத்தது சந்தேகத்துக்குரிய லிங்க் இதில் கொடுக்கப்பட்டுள்ளது. அதாவது TINY டைனியா சரி, ஓகே, ஏதோ ஒன்று JIO.com போன்ற சுருக்கப்பட்டு இந்த லிங்கை கொடுக்கப்பட்டுள்ளது. இதற்குள் என்ன இருக்கும் என்பது தெரியவில்லை. அதாவது இது உங்களுடைய இந்த லிங்கை கிளிக் செய்யும் பொழுது இது உங்களுடைய தனிப்பட்ட தகவல்களை எடுப்பதற்கான வாய்ப்புகள் என்பது அதிகமாக இருக்கு. அண்ட் அதே போல ஜியோ அல்லது கூகுள் தரப்பிலிருந்து இது போன்று 18 மாதம் இலவசம் என்ற ஒரு ஆஃபர், அந்த மாதிரி வந்து ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கிறதா எதுவுமே இல்லை. எந்த அதிகாரப்பூர்வ தகவலுமே வெளிவரல அப்படின்றத நம்ம போய் ஒன்று தேடிட்டு இருக்கணும். இதுவே தேடி பார்த்து எனக்கு கொடுத்துருச்சு. அப்போ நீங்கள் செய்ய வேண்டியவை, லிங்கை கிளிக் செய்ய வேண்டாம், அந்த மெசேஜை உள்ள எந்த லிங்கையும் கிளிக் செய்யாதீர்கள், தனிப்பட்ட தகவல்கள் பகிர வேண்டாம், உங்கள் மொபைல் எண், ஓடிபி, வங்கி விவரங்கள் எந்த ஒரு தேவையற்ற இணையதளத்திலும் நீங்கள் கொடுக்க வேண்டாம். அதாவது இது என்ன செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, இதை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு சாதாரண லிங்க் மாதிரி தான் இருக்கு. இதை கிளிக் பண்ண உடனே பேக் எண்ட்ல அது என்ன ஆகும்னா, ஒரு இன்டைரக்டா, அதாவது வந்துட்டு ஹிட்டனா ஒரு ஃபைல் வந்துட்டு டவுன்லோட் ஆகும். அந்த ஃபைல் டவுன்லோட் ஆகி உங்களுடைய மொபைல்ல இன்டர்நெட்ல போய் உட்காந்துடும். அப்படி உட்காந்துச்சுன்னா அது என்ன செய்யணும், உங்களுடைய தகவல்களை தேடும். அதாவது வந்துட்டு நீங்க எப்படி உங்களுடைய ஸ்கிரீனை பார்த்து ஆப்ரேட் பண்றீங்க
அதே மாதிரியே நீங்க உங்களுடைய ஸ்கிரீனை லாக் பண்ணி வச்சிருந்தாலும் எங்கேயோ இருந்து எவனோ ஒருத்தன் உங்களுடைய ஸ்கிரீன்ல இருக்கக்கூடிய விவரங்களை அவனால பார்க்க முடியும். இப்போ வந்துட்டு இந்த ஸ்கிரீன் லாக்ல இருக்கா, இந்த ஸ்கிரீன் வந்து இப்படி மூடிட்டா லாக் ஆயிடும். ஸோ இப்படி திறந்தாதான் ஓப்பன் ஆகும். இப்போ நம்ம என்ன பண்றோம், லாக் பண்ணிட்டோம். இப்போ இதில் ஒண்ணுமே இல்லை. ஆனா பேக் எண்ட்ல நமக்கு இங்கே பிளாக்கா இருக்கும். நெட் கனெக்ஷன் இருக்கிற வரைக்கும் அவன் என்ன பண்ணுவான்னா, இந்த மாதிரி வந்துட்டு இன்ஸ்டால் பண்ண வச்சாலும் இந்த லிங்கை கிளிக் பண்ணி இந்த லிங்கை கிளிக் பண்ணா அவன் என்ன பண்ணுவான்னா, அவனுடைய சிஸ்டத்துல இருந்து உங்க மொபைல்ல என்ன இருக்கு, நீங்க ஏதாவது பாஸ்வேர்டு போறீங்க, இப்போ இன்டர்நெட் பேங்க்ல போய் பாஸ்வேர்டு போறீங்க, இல்லை வந்துட்டு கூகுள் ஸ்கேன் பண்ணி பாஸ்வேர்டு போறீங்க அப்படின்னா அவனும் அதை பண்ண முடியும். அவனாலையும் இதை ஒரு மொபைல் டிவைஸ்குள்ள கொண்டு வந்து அவன் நம்மளுடைய மொபைலை க்ளோன் பண்ணி எடுத்து கூட பண்ண முடியும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவனால பண்ண முடியும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில் எடுக்க முடியும். உங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில் வந்து டேட்டா செல் பண்ற மாதிரி வித்துட முடியும். இது மட்டுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய புகைப்படங்களை அவனால பார்க்க முடியும். உங்களுடைய புகைப்படங்களை வேற எங்கேயாவது விற்க முடியும். உங்களுடைய தனிப்பட்ட வந்துட்டு தகவல்கள், உங்களுடைய வந்துட்டு ஆதார் கார்டு, பேன் கார்டு, இந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது இருக்கு அப்படின்னா அதையும் அவனால எடுத்துக்க முடியும். உங்களுடைய சோஷியல் மீடியாவை லாகின் பண்ணி பார்க்க முடியும். உங்களுடைய பர்சனல் மெசேஜ், உங்க லவர்கிட்ட பேசினது, இது எல்லாத்தையும் அவனால பண்ண முடியும். அப்ப இதைத்தான் நான் கேட்கறேன், இவ்வளவு தூரம் நான் எல்லாத்துக்கும் இதை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் என்னை பார்த்தா எங்கேயாவது இலச்சி வாயின் எழுதி இருக்குதா, இல்ல நீ இன்னும் என்ன பைத்தியக்காரனவே நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல தோணுது எனக்கு. அதாவது இது எப்படி இருக்கு பாருங்களேன். நான் வந்துட்டு இதை பத்தி பேசிட்டேன். அவன் இவங்களுக்கு நான் அனுப்ப மாட்டான், ரேண்டமா அனுப்புவான். இந்த மெசேஜை பார்த்தோன்னே அப்படிதான் இருந்துச்சு. ஆனா இதுவே இதை பற்றி விவரம் தெரியாதவங்க என்ன செஞ்சிருப்பாங்க இந்த இடத்துல? 18 மாசம் அப்படின்றது இதுல கிட்டத்தட்ட வந்துட்டு 35,100 மதிப்பு உள்ளதை ஒருத்தர் நம்ம கொடுத்துருக்காங்க. அதுவும் நம்ம ரீசார்ஜ் பண்றதுனால இந்த ஆஃபர் நமக்கு அன்லாக் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்களே. ஆக்டிவேட் ஃபார் நவ் அப்படின்றதுலாம் வந்திருக்குது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவங்க என்ன செய்வாங்கன்னா, டக்குன்னு கிளிக் பண்ணிடுவாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு பெருசா அது பயன்படுத்துற மாதிரி இருக்கவே இருக்காது. நம்மளாம் நினைச்சிட்டு இருப்போம், அதை வந்துட்டு கிளிக் பண்ண உடனே அப்படியே வந்துட்டு இந்த படத்துல வர மாதிரி கிளிங்னு ஒரு சத்தம் வந்து அப்படியே கருப்பு கலரா ஸ்கிரீன் மாதிரி திடீர்னு வந்து அந்த வந்துட்டு எழுத்து மழையா பெய்யும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி மழையா பெஞ்சு இல்ல வந்துட்டு ஒரு ஜோக்கருடைய முகம் வந்து உங்களுடைய சிஸ்டம் ஹஸ் பீன் லாக்டு அப்படின்ற மாதிரி சொல்லும் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அதெல்லாம் கிடையாது. அப்படிலாம் அது பண்ணவே பண்ணாது. அது சாஃப்டா ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். ஏன் மேபி ஜியோவோட வந்துட்டு அவங்களுடைய அஃபிஷியல் பேஜ் கூட ஓப்பன் ஆகலாம், அதை கூட க்ளோன் பண்ணி வச்சிருக்கலாம். அங்கே ஓப்பன் ஆகும், அவ்வளோதான். ஒரு மொபைல் நம்பரை போட்டு வெரிஃபிகேஷன் பண்ணுங்க சார் அப்படின்ற மாதிரி சொல்லும். நீங்களும் மொபைல் நம்பரை போட்டு வெரிஃபிகேஷன் பண்ணுவீங்க, ஓகே அப்படின்ற மாதிரி வந்துடும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அவன் உள்ள தகவல் எல்லாத்தையும் எடுத்துருவான். அந்த கேப் போது நீங்க அதை ஓப்பன் பண்ணி வைக்கிறதுக்கு. அதனால தயவு செய்து இது போன்ற தெரியாத லிங்குகளை கிளிக் பண்ணாதீங்க, தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க. இப்படி பண்றதுனால நம்ம இன்னைக்கு அது பெருசா தெரியாம இருக்கலாம், ஃபியூச்சர்ல சம்பந்தம் இல்லாம ஆட் எல்லாம் வரும். நம்ம போனு எதுக்கு ஹீட் ஆகுதுன்னு தெரியாம ஹீட் ஆகிட்டே இருக்கும். இந்த மாதிரி ஸோ நிறைய இருக்கு. இது போன்றலாம் தயவு செய்து இதை பற்றி வந்துட்டு நிறைய பேருக்கு பகிர்ந்து கொடுங்க. இது போன்ற சம்பவங்கள் இப்போ நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத எடுத்து சொல்லுங்க. இப்போ நம்ம ரொம்ப ஈஸியா நம்ம ஆக்சஸ் பண்ணக்கூடிய டிஜிட்டல் வேர்ல்டுல இருக்கிறோம். எல்லார் மொபைலுமே தாத்தா பாட்டி முதல் கொண்டு கேம் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி எல்லாருக்கிட்டையுமே ஸ்மார்ட் போன் அப்படின்றது இருக்குது. எல்லாருக்குமே வந்துட்டு கூகுள் பே, ஜிபே இந்த மாதிரிலாம் இருக்கு, பேடிஎம் இருக்கு. ஸோ இந்த மாதிரிலாம் டக்குன்னு அவங்க பணத்தை அனுப்புறதுக்காக அதை பயன்படுத்துறாங்க. அப்படி பயன்படுத்தும் பொழுது இது போன்ற லிங்கை கிளிக் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா தகவல்கள் திருடப்படும். இதெல்லாம் நடக்குது. இது மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வு வீடியோ. இந்த வீடியோ தயவு செஞ்சு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. நான் வந்துட்டு நீங்க வந்துட்டு ஸ்கிப் பண்ணுங்க, என்ன வேணா பண்ணிங்க, ஆனால் இந்த வீடியோ ஷேர் பண்ணி கொடுங்க. யாரோ ஒருத்தருக்கு நீங்க இன்டெரக்டா இந்த ஷேர் பண்றதுனால அவங்களோட லைஃப் உங்களால சேவ் பண்ண முடியும். அவங்களுடைய பணத்தையும் சேர்த்து தான். அந்த புண்ணியம் உங்களுக்கு தான் வந்து சேரும். ஓகே நண்பர்களே, நம்ம நாளைக்கு இது போல வேற ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை எங்களுடன் விடைபெறுவது உங்கள் விஸ்வநாதன். பாய்.